எபிசோட் 96. காவேரியை சந்தித்து சென்ற பிறகு அபி அனாமிகாவை வர சொல்லியிருந்தான். அனாமிகாவும் அவன் சொன்னது போலவே அங்கே வந்துவிட்டாள். அபி அவளை பார்த்து, வா அனாமிகா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றான். உடனே அனாமிகா, எனக்கும் இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீ எப்படி என்னை பார்க்க ஓகே சொன்ன? உனக்கு தான் என்னை சுத்தமா பிடிக்காதே என நக்கலாக கேட்க, அதெல்லாம் வேற விஷயம், இந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் பாரு என்றான் அபி. அதை வாங்கி பார்த்தவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அபி, இதெல்லாம் என்னோட ரிப்போர்ட்ஸ் தானே, ஆனா இதை எதுக்கு நீ உன் கையில வச்சிருக்க என புரியாமல் கேட்க, இங்க பாரு அனாமிகா, நீ ஒன்னும் குழந்தை இல்ல. உனக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு நல்லாவே தெரியும். சோ நாம சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இப்ப வரைக்கும் இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. நீ நினைச்சா மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும். சோ உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அதை பண்றேன் என்றான். அவன் அப்படி சொன்னதும் அனாமிகா முகத்தில் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தோன்றியது. அனாமிகா அபியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வாள். அதற்கு முக்கியமான காரணம் அபி மீது வைத்துள்ள காதல் என்பதையும் தாண்டி அவனுடைய வசதியும் தான். அனாமிகா ஒருவேளை அபியை திருமணம் செய்தால் சமூக ரீதியாக அவளுடைய அந்தஸ்து உயர்வதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய குடும்பமே அடுத்த லெவலுக்கு செல்லும். அதனால்தான் அனாமிகாவின் குடும்பத்தினரும் இப்பொழுது வம்சியை காப்பாற்ற தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தனக்கு ஒரு ஜாக்பாட் அடித்ததை நினைத்து மிகவும் குஷியான அனாமிகா, அபி, நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் என்ன வேணா கேட்கலான்னு நீ சொல்ற. ஆனா நான் ஒரு பிசினஸ் உமன். எனக்கு எது அதிகமான ப்ராஃபிட் தருதோ அதை தான் நான் கேட்பேன். அப்படி நான் கேட்குற விஷயத்த உன்னால கொடுக்க முடியுமா என கேட்டாள். நீ என்ன கேட்டாலும் என்னால தர முடியும். சோ தயங்காம கேளு என்று எரிச்சலாக சொன்னான் அபி. ரொம்ப சிம்பிள் அபி, நான் உன்னதான் கேட்க போறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியில் கோபம் கொண்ட அபி, இங்க பாரு அனாமிகா, நான் உன்னை லவ் பண்ணல, அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்றான். அபி, இப்படி நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் முடிவுல பிடிவாதமா இருந்தா நானும் உதவி பண்ண மாட்டேங்கிற முடிவுல ரொம்ப உறுதியா இருப்பேன். நான் எதுக்காக எனக்கு லாபமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணும்? உன் பையன் மேல உனக்கு இவ்வளவுதான் அக்கறையா? உனக்கு அவன் மேல நிறைய அக்கறை இருக்குன்னா ஒழுங்கா நான் சொல்றத செய், இல்லனா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கிளம்புறேன் என்றாள். அதை கேட்டவன், சோ இதுதான் உன்னோட இறுதியான முடிவா என கேட்டான். ஆமா, இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு, இதை மாத்திக்கவே மாட்டேன் என்று சொல்ல, ஓகே, அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஜாலியா இருப்பேன்னு நினைக்கிறல்ல அனாமிகா? அது ரொம்ப தப்பு. லவ் பண்ணாத ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா உன்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ நிச்சயமா ஒரு நரக வேதனையை தான் என்கிட்ட இருந்து அனுபவிப்ப. அது உனக்கு ஓகேவா என கேட்டான். உடனே அனாமிகா, அபி, உன் கூட இருக்கணும்னா நான் எதை வேணா தாங்கிப்பேன். சோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள். அதை கேட்டதும் அபி, இதுதான் உன் முடிவுனா நீ சொல்றத பண்றேன். ஆனா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா என் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தா நம்ம கல்யாணமும் நடக்கும் என்றான். அதை கேட்ட அனாமிகா அழகாக புன்னகை செய்ய அதன் பிறகு அபி அங்கிருந்து சென்றான். அவன் செல்லும் பொழுது, நான் என்னோட பையனுக்காக இவ்ளோ பெரிய முடிவெடுத்துட்டேன். இதனால பாதிக்கப்பட போறது ஹரிணிதான். ஆனா எனக்கு வேற வழியில்ல என நினைத்து அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு வந்த நாட்களில் அபி ஹரிணியை சந்திக்கவே இல்லை. ஹரிணி ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்தாலும் அபி லீவில் இருக்கிறான் என்ற ஒரு பதில்தான் வந்தது. அதனால் அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அப்படி ஒரு நாள் அபியை சந்திக்க ஹரிணி வந்திருக்கும் பொழுது விஸ்வாவும் யமுனாவும் பேசிக் கொண்டிருப்பதை ஹரிணி கேட்க வேண்டியதானது. விஸ்வா தன்னுடைய கையில் இருந்த அபியின் ரெசிக்னேஷன் லெட்டரை படித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே யமுனா மிகவும் கோபமாக இருந்தாள். என்ன சார் நடக்குதுங்க? எதுக்காக திடீர்னு அபி சார் இப்படி வேலையை விட்டு போனாரு? அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை? அவருக்கு ஹரிணி மேடமை தானே பிடிக்கும். அவங்களுக்காக அவர் இங்க இருக்கணும்ல. அவங்கள தானே இவர் உருகி உருகி லவ் பண்ணாரு. கல்யாணம் மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு?
அனாமிகா மேடம கல்யாணம் பண்ணிக்க போறதா பத்திரிக்கை வந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் சரியாவே படல சார். அது எப்படி இந்த பசங்களால மட்டும் ஒரு பொண்ண காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ண ரொம்ப ஈஸியா கல்யாணம் பண்ணிக்க முடியுது? என்னால இத நினைச்சே பார்க்க முடியல. அபி சார நான் எவ்ளோ நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவரும் ஹரிணி மேடத்தை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க கிளம்பிட்டாருல்ல. எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே கோபம்தான் வருது என்றாள். அதை கேட்ட விஸ்வா, ஒரு நிமிஷம் அமைதியாரு. ஏற்கனவே எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அபி இப்படி பண்ற டைப் இல்ல. அவன் இப்படி பண்றானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னான். உடனே யமுனாவிற்கு கோபம் வந்தது. அதான, பசங்க எப்பவுமே இன்னொரு பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு பொண்ணோட இடத்துல இருந்துதான் உங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியாதே. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்நேரம் எல்லாரும் உருப்பிட்டு இருக்கலாம் என அவள் பாட்டுக்கு கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க, அப்பொழுது எதேச்சையாக திரும்பிய விஸ்வா அங்கே ஹரிணி நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். ஹரிணி இவர்கள் பேசியது எல்லாவற்றையுமே கேட்டாலும் அவளுக்கு இது எல்லாம் ஒரு கனவாக இருந்துவிடாதா என்றுதான் தோன்றியது. அவளால் கொஞ்சம் கூட அபி தன்னை விட்டு செல்கிறான் என்பதை நம்பவே முடியவில்லை. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் என் உலகமா நினைச்ச தங்கச்சியையும் என்னை விட்டு பிரிச்சுட்ட. நான் ஆசைப்பட்ட அபி கூடயும் என்னை வாழ விட மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் என்னை கஷ்டப்படுத்தாம இருக்கலாம்ல. இப்படி மறுபடியும் மறுபடியும் என்னை நெருப்புல போட்டு தள்ளுற மாதிரி ஒரு வாழ்க்கையை எதுக்காக தான் எனக்கு கொடுக்கற என மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது விஸ்வா யமுனாவை பார்த்து, யமுனா, கொஞ்ச நேரம் அமைதியாரு என சொல்லிவிட்டு நேராக ஹரிணியிடம் வந்து, ஹரிணி, நீ எப்போ இங்க வந்த என கேட்டான். நான் எப்போ வந்தேங்கிறதெல்லாம் அப்புறமா பேசலாம் விஸ்வா. உங்க கையில என்ன இருக்கு என கேட்டாள். அதை கேட்டதும் விஸ்வா தன்னுடைய கையில் இருந்த அபியின் ரெசிக்னேஷன் லெட்டரையும் வெட்டிங் கார்டையும் மறைக்க, அதை வாங்கியவள், முழுசா நனைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு? அதை என்கிட்ட காட்டுங்க, நான் பாக்குறேன் என சொல்ல விஸ்வா தன் கையில் இருந்ததை காட்டினான். அதில் இருந்தது அபியின் வெட்டிங் இன்விடேஷன் தான். அதை பார்த்ததுமே அவளுடைய கண்கள் கலங்கியது. ஹரிணிக்கு எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று ஒரு செகண்ட் தோன்றவே இல்லை. அவள் அவனையே பார்த்தபடி அழுது கொண்டிருக்க, ஹரிணி ப்ளீஸ், நீங்க அழாதீங்க, எனக்கு புரியுது, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி, இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அஃப்கோர்ஸ், கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தானே. இப்ப அபிக்கு கல்யாணம் ஆகுதுன்னா நானும் சந்தோஷம்தானே படணும். சோ நான் சந்தோஷப்படுறேன். இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஸ்வீட் ஏதாவது இருக்கா? எனக்கு கொடுங்க. நான் இந்த சந்தோஷமான விஷயத்த ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்ட விஸ்வாவிற்கு அதிர்ச்சியானது. ஹரிணி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா என கேட்டான். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், கொடுங்க என்றாள். உடனே யமுனா, மேடம், இங்க ஸ்வீட் எல்லாம் இல்ல, நான் ஏற்கனவே தூக்கி போட்டுட்டேன் என சொல்ல, அங்க டேபிள்ல இன்னொரு ஸ்வீட் இருக்கு, எடுத்து கொடுங்க, நான் ரொம்ப ஆசையா கேக்குறேன் என்றாள். அதன் பிறகு யமுனாவால் மறுக்க முடியவில்லை. எனவே அவள் ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக் கொடுக்க, அதிலிருந்து ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டபடி வெளியே வந்தாள் ஹரிணி. அபி, நீ என்னை எந்த மாதிரி நிலைமையிலையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன. அன்னைக்கு நீ கார்ல அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னப்ப கூட நான் அது நடக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் எண்ணம் தப்புன்னு இப்ப புரியுது. உன்னோட முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சல்ல, போ. ஆனா எனக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போக நினைக்கிறவன் எதுக்காக என் வாழ்க்கையில வர்ற? இதுக்கு நீ என் வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாமே. நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். ஏற்கனவே பட்ட காயத்தை எல்லாம் மறந்துட்டு வரப்போ நீ புதுசா இன்னொரு காயத்தை கொடுத்துட்டு போயிட்ட. இதை எப்படி தாங்க போற என்று நினைத்தவள் கதறி அழ ஆரம்பிக்க, அங்கே இருந்த டாக்டர் மற்றும் நர்ஸ் எல்லாம் அவளைத்தான் பார்த்தார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு அபி மற்றும் ஹரிணி எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் என்பது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இன்று உடைகிறதே என நினைக்கும் பொழுது அவர்களுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் யாருக்கும் ஆறுதல் சொல்ல தைரியமில்லை. ஹரிணி அதன் பிறகு எப்படி வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் என்பது பெரிய ஆச்சரியம்தான். அவள் வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்தாள். அதை பார்த்த கிறிஷுக்கு பயமாக இருந்தது. அவன் உடனே அம்மாவிடம் சென்று, அம்மா, என்னாச்சு? ஏன் இங்க ஒரு மாதிரி இருக்கீங்க என கேட்க,
ஆரம்பத்தில் அவனுக்கு பதில் சொல்லாத ஹரிணி ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய மகன் தன்னை அழைக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், கிரிஷ், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட அம்மா என்னைக்குமே உன்னை நல்லா பாத்துக்குவேன். உன்னை நான் எப்பவுமே விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ அம்மா கையில எப்பவுமே சேஃபா இருப்படா என்று சொல்லி அழுதாள். அவள் அப்படி செய்வதை பார்க்க கிரிஷுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் அவன் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை. அதன் பிறகு சில நாட்கள் அப்படியே சென்றது. அப்போது ஒரு நாள் ராஜேஷ் ஹரிணிக்கு கால் செய்து, ஹரிணி, உடனே கிரிஷ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரியா என கேட்க, அதற்கு ஹரிணி, ஏன், என்னாச்சு என்றாள். அனாமிகா இங்க வந்திருக்காங்க. சோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதான் நீயும் கொஞ்சம் வந்தானா சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்றான். அதை கேட்டதும் கோபம் கொண்ட ஹரிணி, அனாமிகா வந்திருக்காங்கன்னா என்ன, கூட அந்த அபியும் வந்திருக்கானா என கேட்க, ஆமா என்றான் ராஜேஷ். ஓஹோ, அவரும் அங்க இருக்காரா? நீ அவர் அங்க பிடிச்சு வை ராஜேஷ். நான் வந்து மிஸ்டர் அபி கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு என்றாள். அதை கேட்ட ராஜேஷ், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா, நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்ல ஹரிணியும் சரி என்று சொன்னாள். அதன் பிறகு கிரிஷை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு கிரிஷை செக்கப்பிற்காக அழைத்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு ஹரிணி ராஜேஷிடம் வந்தவள், அந்த அபி எங்க எனக் கேட்க, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டான் என்றான் ராஜேஷ். என்னது, கிளம்பிட்டானா? நான் தான் அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொன்னேன்ல. என்ன, நான் கேள்வி கேட்பேன்னு பயந்து போயிட்டானா என கேட்டாள். அப்பொழுது அங்கே ஸ்டைலாக நடந்து வந்த அபி, நான் யாரோட கேள்விக்கும் பயப்படுறதா இல்ல. உனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளு ஹரிணி என்றான். அவன் அப்படி சொன்னதும் அபியை திரும்பி பார்த்த ஹரிணிக்கு மிகவும் ஷாக்காக இருந்தது. உண்மையில் அவளுக்கு அவனிடம் நிறைய பேச வேண்டும் என தோன்றியது. ஆனால் பேச தைரியமே இல்லை. தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தியவள் அவன் முன்பு சென்று, அபி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ நிஜமாவே அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா என கேட்க, ஆமா என்றான். அதை கேட்டு மிகவும் வருத்தப்பட்ட ஹரிணி, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற என்று கேட்டாள். ஹரிணி, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல என்ன காரணம் உனக்கு சொல்றது என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி அபி ஏன் இப்படி செய்திருப்பான் என யோசித்தாள். உண்மைதான், அபி இந்த திருமணத்திற்கு ஓகே சொல்ல நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனுடைய அம்மா ஃபோர்ஸ் செய்திருக்க வேண்டும். இன்னொன்று, கிரிஷிற்காக அவன் ஓகே சொல்லியிருக்க வேண்டும். அதையெல்லாம் யோசித்தவள், அபி நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்திருப்பான் என புரிந்து கொண்டாள். எனவே அவள் அவனை பார்த்து, அபி, நான் அப்படி கேக்குறது தப்புதான். ஆனாலும் கேக்குறேன், நீ நிஜமாவே அனாமிகாவை கல்யாணம் பண்ணிப்பியா என கேட்க, அபி ஆமாம் என்றான். அதை கேட்ட பிறகு அவளால் அங்கே நிற்க முடியவில்லை. நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு அபி அப்படியே நிற்க அதை கவனித்த ராஜேஷ், அபி, நீயும் அவளை கல்யாணம் பண்ணாம கஷ்டம்தான் படுற. அப்புறம் ஏன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த என கேட்க, என்கிட்ட சொல்ல காரணம் இருக்கு. ஆனா என்னால் அதை இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ என்னோட பையனை ஒழுங்கா பாத்துக்கோ. அவன் உடம்பு சீக்கிரமா சரியாகணும் என்று சொன்ன அபி தன்னுடைய சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். ஹரிணி அங்கிருந்து சென்று விட அபி வெளியே வந்தான். அப்பொழுது அங்கே ஓடி வந்த விஸ்வா, டேய், நீ பாட்டுக்கு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்ட. நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம் தெரியுமா? இப்போ உன்னை திரும்ப பார்த்த பிறகுதான் சந்தோஷமா இருக்கு. ஏண்டா திடீர்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க என கேட்க அபி அமைதியாக இருந்தான். அப்போது அங்கே வந்த யமுனா, ஆமா சார், நீங்க ஏன் சார் தேவையில்லாம வேலையெல்லாம் ரிசைன் பண்றீங்க? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார் நீங்க இல்லாம. அதோட நீங்க வேலையை விட்டு போனதுனால சூர்யா சார் கூட என்ன போட்டுட்டாங்க. அது எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என கேட்க சூர்யா யமுனாவை பார்த்து, எம்மா, நீ அவனை மிஸ் பண்றதெல்லாம் ஓகேதான். ஆமா, எனக்கு கீழே வேலை பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பார்த்தா என்ன பூத மாதிரி இருக்கா என கேட்க, அப்பொழுதுதான், ஆஹா, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போலயே என நினைத்த யமுனா, ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லல சார். உங்களை போய் நான் அப்படி நினைப்பனா என்று கேட்டாள். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன என்று கேட்க அப்போது விஸ்வா,
ரெண்டு பேரும் சும்மா இருங்க. டே அபி, நீ விஷயத்த சொல்லு. எப்படிடா திடீர்னு வந்த? என்னதான் நடக்குதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் புரியவே என்றான்.